ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீல்ஸ் அண்ட் மேக் ஓவர்ஸ். இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட கண்ணை மூடிட்டு செய்யலாம். அவ்வளோ ஈஸி, அவ்வளோ டேஸ்டி. இங்கே 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய், சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், சால்ட், இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன், கை நிறைய கருவேப்பிலை, தேங்காய் பால். நான் தேங்காய் பால் டின்னில் இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். இது ஒரு கேன் 400 ml கிட்ட இருக்குது. இந்த மாதிரி 2 கேன் எடுக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடச்சி பால் எடுத்தும் பண்ணலாம். ஒரு வடச்சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானதும் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே வெட்டி வச்ச இஞ்சி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சால்ட். காரமும் உப்பும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் சொன்ன குவான்டிட்டி போட்டிங்கன்னா மீடியம் ஸ்பைசி இருக்கும். மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி நல்லா கலக்கிட்டு இந்த ஸ்டேஜில் கோகோனட் மில்கை சேர்த்துக்கலாம். 2 கேன்லேயும் தண்ணி ஃபில் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ கேனில் ஒட்டிகிட்டு இருக்கிற தேங்காய் பாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். தேங்காய் பால் சேர்த்ததுமே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா இது நுரைச்சி வரும், நுரைச்சி பொங்கி வரும். அதனால நடுவில் கலந்து விட்டுக்கணும். நுரை அடங்குற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணுங்க. சிக்கன் வெந்து கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிற இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இன்னொரு 15 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு, கிரேவியும் திக்காயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தேங்காய் பால் சிக்கன் ரெடி. இதை சுட சுட சாதத்தை கூட சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.